ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தஞ்சை பெரிய கோயில். ஸோ காலத்தை வென்ற கலை எது அப்படின்னு கேட்டாங்கனாலே அதை வந்து நம்ம கட்டடக்கலை அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2 கோயில்கள் வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கலைகள், இந்த சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்படக்கலை, இதை அப்படியே வரிசையாக பார்க்கலாம். முடிஞ்ச அளவு ஷார்ட்கட் வச்சியும் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து தஞ்சை பெரிய கோயில் பற்றி பார்க்குறோம். அந்த தஞ்சை பெரிய கோயிலில் வந்து நமக்கு எத்தனை கோபுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 கோபுரங்கள் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெருசாக ஒரு கோபுரம் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பின்னாடி ஒரு கோபுரம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பெரிய கோபுரம் இருக்குல்ல, அது வந்து கேரளாந்தகன் கோபுரம். பின்னாடி இருக்கிறது ராசராசன் கோபுரம். சரியா? அப்போ இந்த கேரளாந்தகன் கோபுரம் இருக்குல்ல, இது வந்து எதன் நினைவாக கட்டினாங்கன்னா 988 வந்து ராஜராஜன் என்ன பண்ணியிருக்காருன்னா சேர நாட்டை வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதை நினைவாக தான் வந்து இதை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 கோபுரங்கள் கட்டுறதுல இந்த சோழர்கள், இவங்களை வந்து பிற்கால சோழர்கள்னு சொல்லுவாங்க. நம்ம கரிகாலன்லாம் இருக்கார்ல, அவர் தான் வந்து முற்கால சோழர். ஸோ இவர் வந்து பிற்கால சோழர்கள். ஸோ இந்த பிற்கால சோழர்கள் வந்து இந்த இதில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற. அவங்க வந்து அவங்கள பற்றி நமக்கு டீட்டெயிலே அவ்வளோவா இருக்காது. நமக்கு இருந்ததே வந்து கரிகாலன் பற்றி மட்டும்தான். கரிகாலன் வந்து கல்லணை கட்டினார், அவ்வளோதானே தவிர நமக்கு வேறு எந்த இதுவுமே இருக்காது. ஸோ அப்போ இது வந்து கட்டினது யார் அப்படின்னா அவங்க பிற்கால சோழர்கள் தானே கட்டியிருப்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிழல் விழாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது, நிழல்லாம் விழும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இப்போ வந்து இப்போ கோயில் எப்படி இருக்கும், வாசல் இருக்கும், வாசலுக்கு மேலே தான் நமக்கு கோபுரம் இருக்கும். ஸோ அந்த வாயிலுக்கு மேலே இருக்கிறது கோபுரம். அதுக்கப்புறம் உள்ள சாமி இருக்கும்ல, அது வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அகநாளிகைன்னு சொல்கிறாங்க. அகநாளிகைனா கருவறை. அந்த கருவறைக்கு மேலே இருக்கிறது வந்து விமானம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கற்றளி கோயில்கள்னு சொல்கிறாங்க. கற்றளி கோயில்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா கருங்கற்களை வச்சு கற்றக்கூடிய கோயில். ஸோ இதை ஆரம்பித்தது வந்து யாருன்னு சொன்னோன்னா பல்லவ மன்னர் 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்மவர்மன். ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கற்றளி கோயில் கட்டுறதை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த கற்றளி கோயிலில் வந்து மிக உயரமானது, நம்ம நாட்டில் இருக்கிறது கூடலே உயரமானது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து தஞ்சை பெரிய கோயில் தான். இது ராசராசன் வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தட்சிண மேரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரியா? இதனுடைய உயரம் வந்து என்ன சொல்லி பார்த்தோன்னா விமானம் இருக்குல்ல, அந்த கருவறைக்கு மேலே விமானம், அந்த விமானம் வந்து 216 அடி உயரமும் 13 தளங்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா 6 ஆண்டுகளில் வந்து இது கட்டி முடிச்சிருப்பார். அப்போ இவர் எப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோன்னா 1003 வந்து ஸ்டார்ட் பண்ணி 1010 முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் அந்த ஸ்டேஜையும் சேர்த்துருக்காங்க. ஸோ இவங்க 2010 இதுக்கு வந்து 1000 ஆண்டு விழா வந்து நடந்தது. அப்போ இவர் சொன்னோம்ல 2ஆம் நரசிம்மவர்மன் தான் வந்து இது அந்த கற்றளி கோயில் இதை கட்டினதை வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு கோயில்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மகாபலிபுரத்தில் ஒரு கடற்கரை கோயில், அது பல்லவர்கள் கட்டினது தானே. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர், அது பல்லவர்கள் கோயில். அதுக்கப்புறம் பனைமலை கோயில், இது எல்லாமே வந்து கற்றளி கோயில்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி முதல்ல கோயில்கள்லாம் வந்து எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக என்ன பண்ணலான்னா, இப்போ நீ வந்து குற்றாலத்தில் வந்து குற்றாலநாதர் கோயில், தில்லைனா எப்படி நடராஜர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பார் இல்லையா. ஸோ குற்றாலத்தில் வந்து குளிக்கும்போது டான்ஸ் ஆடிட்டே இருந்தேன்னா உன் மேலே வந்து என்ன விழும், மண் மரம் எல்லாமே வந்து நம்ம குளிக்கும்போது தலையில் வந்து விழும். அதனால் வந்து மண் கட்டி மேலே மரத்தால் வந்து சட்டமிடுவாங்க. அந்த மாதிரி கட்டப்பட்ட கோயில்கள் தான் தில்லை கோயில், குற்றாலநாதர் கோயில். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, குற்றாலத்தில் டான்ஸ் பண்ணும்போது மண் மரம்லாம் மண்டையில் விழும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து செங்கற்கள். இது ரொம்ப ஈஸி. செங்கற்கள் வச்சு கட்டினது யார், செங்கனான். அப்புறம் அவன் எந்த மன்னன், சோழ மன்னன். இதை வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி எத்தனை கோயில்கள் கட்டியிருக்காரு, 78 கோயில்கள் வந்து கட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து 72 பாளையங்களாக பிரித்தது ஞாபகம் இருக்குல்ல, அது மாதிரி 78 கோயில்கள் அப்படிங்கிறத வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க யாரோ ஒருத்தர். அப்போ எப்படி சொல்லுவார், நாக்கில் தான் சொல்லுவார், நான் வாசித்து தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் தான் இதை சொல்லியிருக்காரு. செங்கனான் வந்து செங்கற்கோயில், குற்றாலம் டான்ஸ் ஆடிட்டே தில்லை, அப்போ மண் மரம் அது மாதிரி வரும். அதுக்கப்புறம் கோயிலெலாம் வந்து நிறைய அப்போ வந்து எப்படி யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வங்கியாக யூஸ் ஆகிருக்கும், அப்புறம் வந்து கோவில்கள் தங்கியிருப்பாங்க, தானிய களஞ்சியம், மருத்துவமனையாக, இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ் ஆகிருக்கும். அப்போ பல்லவ மன்னன் 1ஆம் மகேந்திரவர்மன் இருக்கார்ல, அவர் வந்து விசித்திர சித்தன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இவர் வந்து
3 பேருக்குமே, பிரம்மன், விஷ்ணு, சிவன் 3 பேருக்குமே வந்துட்டு எதுவுமே இல்லாமல், மரம் இல்லாமல், உலகம் இல்லாமல், சும்மா இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வந்து கோயில் கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டகப்பட்டு கல்வெட்டு வந்து சொல்லியிருக்கு. மகேந்திரவர்மனை பற்றி தான் மண்டகப்பட்டு கல்வெட்டு வந்து சொல்லும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு அடுத்து வந்தது ராசசிம்மன். நம்ம இங்கே பார்த்தது நரசிம்மவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன் பார்த்தோம். இங்கே வந்து வர்றது யாருன்னா ராசசிம்மன். இவர் தான் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயிலை வந்து கட்டியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டடக்கலை அப்படிங்கிறது உறைந்து போன இசை. இதை சொன்னது வந்து யார் அப்படின்னா ஃப்ரெட்ரிகா ஒன்ஸ் லீவிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நீ கட்டடம்னு வச்சுக்கோங்க, கட்டடத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வசிப்போம். அப்போ லிவிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் லிவிங் ஃப்ரீட்டெரிக்கா ஃப்ரீயாக இருக்கலாம். ஒன்ஸ் லிவிங் நீ அங்கே வந்து கட்டடத்தில் வச்சுன்னா ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இந்த இது. அடுத்து தஞ்சை பெரிய கோவிலே வந்து ராசராசன் கட்டியதற்கு சான்று என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. சான்று என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட கட்டடக்கலை இருக்குல்ல இந்தியாவில், அதுவே வந்து நாகரம், வேசரம், திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். நமக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாமே திராவிட கலைகள் தானே. ஸோ திராவிட கலைகள் தான். எனவே திராவிட கட்டடப்பணி, திராவிட கட்டணை எண்பட்டை வடிவில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. எண்பட்டை வடிவுனா இப்படி ஒரு மாதிரி 8 பட்டைகள் வந்து இப்படி வர மாதிரி எண்பட்டைகள் வடிவில் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணது யாரும் சொல்லி பார்த்தோன்னா, சூல்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் நிரூபிச்சிருக்காரு. அப்படின்னா யார்? ப்ரூஃப் வந்து சூள் உரைத்தார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ சூல்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து சூள் உரைச்சிருக்காரு. எப்போ அப்படின்னா 1886, அதாவது நமக்கு இந்த நேஷனல் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அதுக்கு அடுத்து. ஸோ இவர் யார்? ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் வந்து நமக்கு இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கார். ராஜராஜ சோழன் தான் கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இவர் நிறைய படிகள்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இவர் ஒரு 6 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவர் கட்டி முடிக்க 6 வருஷம் ஆச்சுன்னா அது கட்டினது இவர் தான் நிரூபிக்கவும் 6 வருஷம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து கோவிலில் காணப்படக்கூடிய அரிய ஓவியங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ 1930 நமக்கு வட்டமேசை மாநாடு நடக்குது. அப்போயே வந்து நமக்கு யார்? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 1929 அந்த மாதிரி தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போவே வந்து அங்கே அடுத்த வருஷமே அங்கே இப்போ தான் வந்து அப்போ வந்து அவர் பெரிய ஆளாக தானே இருப்பார். ஆரம்பித்த புதுசில் என்ன கோவிந்தசாமின்னு ஒருத்தர். அப்போ அவர் வந்து வந்திருக்காரு. வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி இந்த மாதிரிலாம் தெரியுது, ஓவியங்கள்லாம் தெரியுது அந்த சுற்றுதில். ஏன்னா சுந்தரரோட ஓவியம் இருக்கும், திரிபுராந்தகர் ஓவியம் இருக்கும், தட்சிணாமூர்த்தி ஓவியம், இந்த மாதிரி ஓவியம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் அப்படிங்கிறதுனா ஃப்ரெஷ் அப்படின்னா அது புதுசாக இருக்கிறது. ஸோ எது இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாருக்கும் ஒரு புதுசு ஒரு டிஷ் பிடிச்சிருக்கு, ஒரு காண்டினென்ட் டிஷ் பிடிச்சிருக்குன்னா இட்டாலியன் டிஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இட்டாலியன் டிஷ்னு இருக்கும். அப்போ இத்தாலியனால் இதுதான் இந்த ஃப்ரெஷ்கோலாம். அப்போனா இது என்னென்னா, காயும் முன்னே அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி உடனே வரைஞ்சிடுவாங்க. சரியா? அப்போ இது எங்கெங்கே காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, அஜந்தா எல்லோரா சித்தனவாசலில் வந்து காணப்படுது. அடுத்து நந்தியும் சிகரம் ஒற்றை கல்லால் வந்து ஆனதுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி ஒற்றை கல்லாம் கிடையாது, ஆனது தான். நந்தியும் சிகரமும் வந்து ஒரே கல்லால் ஆனது. ஆனால் இந்த நந்தி இருக்குல்ல, இந்த நந்தி வந்து சோழர் காலத்தை சேர்ந்தது கிடையாது, நாயக்கர் காலத்தை வந்து சேர்ந்தது. அப்புறம் சோழர்கால நந்தி வந்து இதில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிகரத்தில் வந்து அந்த ஒற்றை கல் இருக்குல்ல, அது ஒற்றை கல் கிடையாது, 13 தளங்கள் வந்து இருக்குது. அப்போ 8 கற்கள் வந்து நெருக்கமாக அடுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தமிழக அரசின் சின்னமே வந்து கோபுரம் தான். 12ஆம் நூற்றாண்டுலேருந்து இது அப்படியே பயங்கரமாக வந்து வளர்ந்துருக்கு. அதுக்கடுத்து வெளிப்புற கோபுரம் இருக்குல்ல, அது வந்து உயரமாகவும், அதான் நமக்கு அந்த கேரளாந்தன் கோபுரம் உயரமாக இருக்குது. உள்ளே இருக்கிற கோபுரம் வந்து சின்னதாக இருக்கும். இது ஆரம்பித்ததே வந்து ராசராசன். அப்போ 2 வாயில் இருக்குது. அப்போ இது வந்து திருவாயில் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. 4 புறமும் கோபுரம். இவர் வந்து ஒரு கோபுரம் பின்னாடி ஒரு கோபுரம் இப்படி வச்சார். இதே வந்து கோயிலோட 4 பக்கமும் கோபுரம் சில கோயில்கள் இருக்கும். அதை வந்து ஆரம்பித்தது யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா, 2ஆம் குலோத்துங்கன் வந்து ஆரம்பிச்சிருக்கார். இதுலேயே உயரமான கோபுரம் வச்சு யார் கட்டுவாங்கன்னா, விஜயநகர அரசுகள் தான் கட்டுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரோட அந்த இதை பற்றினா சொல்லுவாங்க, குஞ்சிரவல்லி, குஞ்சிரமன்ற மாதிரியெல்லாம் வரும். ஸோ அந்த பேர்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பாட்டு வந்து எதை சொல்லுது? அக்கன் கொடுத்தனம். அக்கன்னா அக்கா, பெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்டுனா அவங்களுடைய மனைவியரை தான் வந்து பெண்டுன்னு சொல்லுவாங்க. மனைவியா மகளான்னு கேட்பாங்க. மனைவியர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து நம்ம சிற்பக்கலை பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.